ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரிபிள் டி மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதாங்க தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையாங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். கிராமத்து பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற நம்ம ஹீரோ ஜீவா கிராமத்தோட பஞ்சாயத்தை தீக்கிறத விட்டுவிட்டு 2 குடும்பத்தோட பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அந்த 2 குடும்பத்தில் ஒன்று இளவரசோடது, இன்னொன்று தம்பி ராமையாவோடது. அவங்களுக்குள்ள ஏற்கனவே நடந்த வாய்க்கா வரப்பு சண்டையில் கோதாவரி கோட்டைக்கிளின்னு 2 வீட்டுக்கு நடுவில் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி செம்பருத்தி செடி நட்டு வச்சு செடியோட பாகையும் சேர்த்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இளவரசா ஒரு பொண்ணோட கல்யாணத்தை தடபுடலாம் நடத்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்தில் தான் தம்பி ராமையாவோட அப்பாவும் இறந்து போயிடுறாரு. கல்யாணம் நடக்க போகிற அதே டைமில் தம்பி ராமையாவும் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன், யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன்னு அவர் அப்பாவோட இறுதி ஊர்வலத்தையும் பயங்கர கிராண்டாக நடத்தணும்னு பிரச்சனை பண்ணுறாரு. இந்த பிரச்சனையை நம்ம பஞ்சாயத்து தலைவர் எப்படி தீர்த்து வச்சார் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தில் ஹீரோ ஜீவாக்கு பெருசாக ஸ்கோப் இல்லைனாலும் அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இயல்பாக நடிச்சிருக்கிறாரு. இளவரசு தம்பி ராமையா இவங்களோட நடிப்பை பற்றி நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் இல்லை, அவங்களுடைய பெஸ்ட்டை கண்டிப்பாகவே கொடுத்துருக்காங்க. இளவரசோட பொண்ணுக்கும் கட்டிக்கு போகிற பையனுக்குமான கெமிஸ்ட்ரி டிஃப்ரெண்ட்டாகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு. எதிர்கட்சி வேட்பாளராக நடிச்சிருக்கிற திவாகர் காமெடி வில்லனாக நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வழக்கமான சினிமா ஃபார்மேட்டான மாஸ் ஹீரோயிஸும் அன்வான்டாக படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற ஹீரோயின், ஸ்ட்ராங்கான வில்லன், இப்படி எதுவுமே இல்லாமல் கதைக்கு ஏற்ற மாதிரி இயல்பாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஷாமியோ எல்லாமே ஓகே தான், கதையே இல்லாமல் எப்படி படம் எடுக்கிறதுன்னு இந்த டேரக்டர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நல்ல வேலையாக படத்தை ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க, இல்லைனா முடிச்சுட்ருப்பாங்க. பொங்கலுக்கு வந்த எந்த படமும் பெருசாக போட்டி இல்லாததால் ப்ரொடியூசர் போட்ட காசை எடுத்துக்குவார். ஃபைனலாக இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா படத்தோட ரிவ்யூவை நான் சொல்லிட்டேன். படத்துக்கான ரேட்டிங்கை பார்த்துட்டு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மூவிஸோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பாய்.